ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் இந்த வீடியோ போடுறேன். கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால என்னால் கண்டினியூவாக வீடியோ போட முடியல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிட்டத்தட்ட பொங்கல் வேலையெல்லாம் முடிஞ்சு ஒரு 15 டேஸுக்கு அப்புறமா நான் இந்த வீடியோ உங்க கூட அப்லோட் பண்ணுறேன். அப்பப்போ ஷார்ட் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். பட் அதுவும் என்னால் கொஞ்சம் எடிட் பண்ணி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால போட முடியல. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம், லைனிங் ப்ளவுஸு. ஸோ ஃபஸ்ட்டு இவங்களோட அளவை நம்ம மார்க் பண்ணுறோம். எப்பயுமே அளவு ப்ளவுஸ் மார்க் பண்ணும்போது நம்ம கரெக்டாக ஒரு தடவை அயன் பண்ணிக்கிங்க, இல்லை சுருக்கம் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த ப்ளவுஸோட அளவு 40 இன்ச்சஸ் அளவுள்ள ஒரு ப்ளவுஸ் தான் நான் இன்றைக்கி கட் பண்ண போகிறேன். லைனிங் ப்ளவுஸு இது கொஞ்சம் லைட் கலராக தான் இருக்கும். உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோவில் தெரியுதா அப்படின்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவங்களுக்கு கூட 40 இன்ச்சஸ் இல்லையா, அதை 4ஆக டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 10 வரும். அது கூட நான் ஒரு 2 இன்ச்சஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு 42 இன்ச்சஸ்க்கு அப்போ 11 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட உயரத்துக்கு நம்ம கீழே மடித்து தைப்போம் இல்லையா, அதுக்கு நான் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இப்போ ப்ளவுஸோட உயரத்தை நம்ம மார்க் பண்ணுறோம். ப்ளவுஸோட உயரம் பார்த்திங்கன்னா இவங்களோட ப்ளவுஸ், அதாவது 40 இன்ச்சஸ் அளவு உள்ள செஸ்ட் அளவு உள்ள ஒரு அளவு ப்ளவுஸ்க்கு இவங்களோட உயரம் எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சஸ் இருந்தது. ஸோ இது கரெக்டான அளவு தான். இந்த மெத்தடில் கூட நீங்கள் இந்த ப்ளவுஸை பார்த்துட்டு கூட நீங்கள் 40 இன்ச்சஸ் அளவுக்கு நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் நேர் கட்டிங் தான் போட போகிறேன். அதுக்கு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு அளந்தோம் இல்லையா, நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அதை நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உயரத்துக்கு தேவையான அளவும் அகலத்துக்கு தேவையான அளவும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நெக்கு மார்க் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம 4ஆக ஃபோல்டு பண்ணி கட் பண்ணுறதுனால ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு ப்ளவுஸோட உயரமும் நம்மளுக்கு தேவை. அதனால் இந்த ப்ளவுஸோட முழு உயரத்தையும் நான் அப்படியே மார்க் பண்ணி ஸ்கேலால் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு அளக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கழுத்தோட அகலம் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்றது தான் நான் அளக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் ப்ளவுஸில் எப்படி நீட்டாக போட்டனோ அதே மாதிரி போட்டு அளந்துக்குங்க. ஒரு மார்க் பண்ணியிருப்பேன் பாருங்கள், அந்த மாதிரியே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அப்படி மார்க் பண்ணும்போது அவங்களோட சரியான அளவு நம்மளுக்கு தெளிவாக தெரியும். இப்போ நம்ம கழுத்து அகலம் அளந்துட்டால் போதும், நம்மளுக்கு ஷோல்டரோட அகலம் ப்ளவுஸில் இருக்கிற அளவே நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நேராக ஒரு கோடு போடுறேன். அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் நெக்கு கிட்ட நம்மளுக்கு தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு முன்னாடி மார்க் பண்ணிவிட்டு நான் அதை அப்படியே மார்க் பண்ணுறேன். இவங்களோட ஆம்கோலோட அகலம் எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். இவங்க கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் குள்ளமாக தான் இருப்பாங்க. அதனால் இவங்களுக்கு 5.5 இன்ச் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இந்த அளவு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத இப்படி நான் பண்ணுற மெத்தடில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். ஸோ 5.5 இன்ச்சஸ் தான் அவங்களுக்கு கரெக்டாக அளவு இருந்தது. இப்படி கூட நீங்கள் அளவு ப்ளவுஸில் இருந்து அதாவது ஆம்கோலோட டெப்த் எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இவங்களுக்கு நான் ஃபுல்லாகவே அளந்துட்டு இதேமாரி எல் டைப்பில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மேலே ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கை தைக்கும்போது நம்மளுக்கு தையலுக்கான துணியை நம்ம விட்டுட்டு தான் தைக்கணும். அதே போல் இவங்களோட முன்கழுத்தோட உயரம் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சஸ் வச்சுருக்காங்க. நான் இதை அப்படியே நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்கும் அதே மாதிரி ஸ்கேலில் கட்டமாக அதாவது எல் டைப்பில் ஒரு ஷேப் வரைஞ்சிக்கிறேன். இப்போ இந்த ஆம்கோல் கிட்ட நம்மளுக்கு 1.5 இன்ச்சு வச்சா போதும். அதேமாதிரி இப்போ ப்ளவுஸில் நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே நீங்கள் எப்படி நான் டாட் டாட் போட்டிருக்கணும், அதேமாரி டாட் போட்டு இந்த மாதிரி நீங்கள் ஷேப்பாக வரைஞ்சிக்கிங்க. இந்த டாட் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றது டீட்டெயில் வீடியோவாக உங்களுக்கு நிறைய வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இவங்களோட ஆம்கோல் சுற்றளவையும் நம்ம மார்க் பண்ணுறோம். இவங்களுக்கு ஆம்கோல் சுற்றளவு எவ்வளோ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச்சஸ் வந்திருந்தது. ஸோ அதை தான் நான் மார்க் பண்ணுறேன். அப்புறமா ஒரு 1.5 இன்ச்சஸ் எக்ஸஸ் துணியாக நம்ம உள்ளே பிடிப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு நான் விட்டுருக்கேன். முன்கழுத்தில் இவங்களுக்கு ரவுண்ட் நெக் தான் நான் வரைஞ்சிருக்கேன்.
ஏன்னு கேட்டிங்கன்னா பேக் நெக் அவங்களுக்கு பா நெக் வந்து நான் வரைய போகிறேன். ஸோ அதனால் ஃப்ரண்ட் நெக் வந்து அவங்களுக்கு வந்து ரவுண்ட் நெக் தான். அடுத்தது இவங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்பக்கத்தில் டாட் பிடிக்கிறதுக்கான அளவுகளை நம்ம அளக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு அளக்க வேண்டியது ஹூக்கிட்ட இருந்து பட்டி வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்களா அது வரைக்கும் ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அது 1 இன்ச்சு மார்க் பண்ணி நான் போட்டிருக்க மாதிரி ஒரு ஸ்கேல் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிங்க. அப்புறம் ஷோல்டர் அளவுக்கு சென்டராக ஒரு கோடு போட்டுக்குங்க. கோடு போட்டதுக்கப்புறமா ப்ளவுஸில் இந்த மாதிரி சென்ட்ரு டாட் வந்து நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே நீங்கள் மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட்ரு டாட்டோட உயரம் கரெக்டாக வரும். நிறைய பேர் சென்ட்ரோட டாட்டோட உயரம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து அதை வந்து மார்க் பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் சென்ட்ரு டாட்டோட உயரத்தை நிப்பிள் பாயிண்ட் அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த பாயிண்ட்டுக்கு நேராக வந்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட உயரத்தை நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ நான் எனக்கு தேவையான அளவுக்கு தையலுக்கான துணியை விட்டுட்டு நான் மீதி எல்லாத்தையும் கட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டு தான் வந்து கட் பண்ணுறேன். ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணி முடிச்சதுமா பேக் பார்ட் கட் பண்ணலாம். இப்போ நான் வரைஞ்சதை அப்படியே வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 40 இன்ச்சஸுக்கு தேவையான அளவு தான் நான் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து 40 இன்ச்சஸ்க்கு கழுத்தோட அகலம் வந்து 2.5 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. ஷோல்டரோட அகலம் வந்து 2.25 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. இதுவே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆம்கோலோட டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சஸ் வந்து வச்சுக்கலாம். ஸோ இவங்களோட செஸ்ட்டோட சுற்றளவு 40 இன்ச்சஸ்க்கு எவ்வளோ வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. 10ஆல் டிவைட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துடும். இந்த மெத்தடில் நீங்கள் வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வரும். அதேமாரி ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் உயரம் வந்து 12 இன்ச்சஸ் வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். அது வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். அடுத்தது சென்ட்ரு டாட்டுக்கான அந்த அகலம் அந்த உயரம் இருக்குது இல்லையா, 2.25 இன்ச்சஸ் உயரமும் 2.5 இன்ச்சஸ் வந்து அகலமும் வைங்க. இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே நீங்களும் மார்க் பண்ணலாம். இப்போ சென்ட்ரு டாட்லேருந்து ஆம்கோல் டாட்டுக்கு நான் ஒரு 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி இதை மாதிரி ஸ்கேலால் ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ அதிலிருந்து நான் வந்து 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணி ஹூக்கு கிட்ட வரும் இல்லையா அந்த டாட்டுக்கு ஒரு மார்க் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து பார்க்கும்போதே தெரியும் கரெக்டாக வந்துட்டுருக்கும். அடுத்தது வந்து பேக் பார்ட்டோட இந்த ப்ளவுஸுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட பிடித்த அளவை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1 இன்ச் அளவுக்கு ஒரு மார்க் பண்ணுறேன். இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரு டாட் பிடிப்போம் இல்லையா, அதாவது வந்து பேக் டாட் பிடிப்போம் இல்லையா அதுக்கான அளவும், அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு உள் துணிக்கான தேவைக்கான துணியை விட்டுட்டு மீதியை நம்ம கட் பண்ணுறோம். இப்படி கட் பண்ணதுக்கப்புறமா அடுத்தது வந்து இவங்களோட கழுத்தோட உயரம் வந்து வைக்கிறேன். ப்ளவுஸில் வந்து இவங்களோட கழுத்தோட உயரத்தை இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி மார்க் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ பானெக் தான் நான் வந்து மார்க் பண்ணுறேன். நிறைய பேர் பானெக் அப்படியே வரைஞ்சிட்டு அப்படியே கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கட் பண்ணாதீங்க. அப்படி கட் பண்ணிங்கன்னா ரொம்ப அகலமாக வந்துடும். அதுக்கு பதிலாக இப்படி உள்பக்கமாக ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தைச்சி முடிச்சதுக்கப்புறமா பா வந்து கரெக்டாக வந்து இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலே வந்து யூ ஷேப் வரைகிறதுனாலும் கொஞ்சம் யூ ஷேப் வந்து 1/2 இன்ச் அவுட்டரில் எடுக்கணும். பானைக்கு மட்டும்தான் நம்ம உள்ளே எடுக்கணும். ஸோ இப்போ வந்து கரெக்டாக நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ இவங்களுக்கு மெயின் பீஸை வந்து நம்ம வச்சு கட் பண்ணிவிடுவோம். அப்போ தான் வந்து இவங்களுக்கோட கைக்கான துணி எவ்வளோ இருக்குது அப்படின்றது பார்க்க முடியும். ஃபஸ்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு ப்ளவுஸை கொடுத்துட்டு எனக்கு வந்து நீங்கள் வந்து ஃபுல் ஸ்லீவ் வந்து வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல் ஸ்லீவ் வருதா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கணும். எப்பயுமே வந்து உடம்போட அதாவது வந்து பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த நம்ம கையில் இருக்கும் இல்லையா அந்த கை அளவுக்கு நம்மளுக்கு உயரம் தேவையான அளவுக்கு துணியை விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து பின்பக்கம் முன்பக்கம் இதுக்கு எல்லாத்துக்கும் துணியை வச்சு நம்ம கட் பண்ணலாம். இவங்களுக்கு வந்து நார்மலாக அவங்களோட ப்ளவுஸோட அளவுக்கே கரெக்டாக வந்திருந்தது. நான் வந்து கொஞ்சமாக துணியை விட்டுட்டு லைனிங்கை ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி
பண்ணி எடுத்துட்டேன். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கால் ஸ்லீவ், அதாவது ஃபுல் ஸ்லீவ்லாம் வரல. ப்ளவுஸில் இருக்கிற அளவு, அதாவது வந்து இவங்களோட ஸ்லீவோட அளவு 40 இன்ச்சஸ்க்கு நார்மலாக வந்து 7 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம வந்து கையோட உயரம் வைக்கலாம். அப்படி வைக்கும்போது அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். போடும்போது ரொம்ப சின்னதாக இல்லாமல் கரெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பேக் பார்ட் முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து கட் பண்ணுறேன். ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து நம்ம எப்படியுமே கட் பண்ணதும் டக்குன்னு தூக்கி போட்டு சைடில் வச்சு கட் பண்ணணும். அப்படி பண்ணாமல் நம்மளுக்கு துணி எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்றத பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து நான் வந்து கைக்கிட்ட வெட்டும் போது அவங்களோட துணி வந்து எனக்கு வந்து என்ன எதுக்காக யூஸ் ஆகும்னு பார்த்திங்கன்னா பட்டி பீஸ் வந்து நிச்சயமாக யூஸ் ஆகும். இப்போ கட் பண்ணுற பாருங்கள். இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து பட்டி பீஸ் வைக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக வரும். என்கிட்ட 10 இன்ச்சஸ் வந்து இவங்களுக்கு அந்த அகலம் இருக்கும், உயரம் வந்து ஒரு 5 இன்ச்சஸ் இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து துணியை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பட்டி பீஸ் வெட்டுறதுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்லீவை வந்து நம்ம கட் பண்ணலாம். ஸ்லீவ் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் பீஸையும் போட்டு மெயின் பீஸையும் போட்டு ஒரே டைம்லேயே நான் கட் பண்ணுறேன். இவங்களுக்கு வந்து இந்த லைனிங் பீஸ் ப்ளவுஸ்க்கே வந்து இவங்க வந்து கைக்கு வந்து ஹெம்மிங் வச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் ஹெம்மிங்க்காக துணி வந்து ஒரு 3/4 இன்ச்சஸ் அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி வந்து போட்டுக்குங்க. ஒரே டைமில் நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஹெம்மிங்க்கான அளவும் நம்ம விட்டுடலாம். 3/4 இன்ச்சு வந்து ஹெம்மிங் விட்டுட்டு ப்ளவுஸோட, அதாவது வந்து கை உயரத்தை நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். கை உயரம் மார்க் பண்ணும்போது இவ்வளோ தாங்க, சிம்பிளாக கை உயரத்தோட அந்த அளவு மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது அவங்க எங்கெல்லாம் வந்துட்டு அந்த ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு நேராக வந்து ஒரு டாட் வந்து வரைஞ்சிக்கங்க. டாட் வரைஞ்சதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கா அப்படி இல்லையான்றதை ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடத்துல இருந்து இவங்களுக்கு வந்து 3/4 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். அடுத்தது அந்த 2 இன்ச்சஸ் வந்து கையோட வளைவு கிட்ட வந்து மார்க் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பார்த்துருங்க. இப்போ வந்து நேராக கிளாஸ் வரவங்களுக்கு உங்களுக்கு வந்து கரெக்டாக புரியும். இவங்களுக்குலாம் எப்படி வந்து ஷேப் வந்து கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் ரிக் வராமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். என்ன தான் வீடியோ பார்த்து நம்ம வந்து ப்ளவுஸ் கட் பண்ண கற்றுக்கிட்டாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வரும். உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நான் இப்போ கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸில் கரெக்டாக எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது, கட்டிங் நம்ம வந்து கரெக்டாக கற்றுக்கிட்டாலே போதும், சரியாக வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சிங் வரையும் வந்துடும். ஸோ ஆன்லைன் கிளாஸ் வேணும்னா நீங்கள் வந்து இல்லை ரெக்கார்டட் கிளாஸ் வேணும் அப்படின்னாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கால் பண்ணுறதோட மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உடனேவே ரிப்ளை பண்ணுவோம். கால் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். பேர் மந்த் வந்து பார்த்திங்கன்னா 600 தான் ஆன்லைன் கிளாஸுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது கூடவே வந்து 1 மந்த்லேயே வந்து பேசிக்காக ப்ளவுஸோட ஸ்டிச்சஸ் எல்லாமே நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். இது வந்து வீடியோ பார்த்து கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் நேரடியாக உங்களுக்கு டவுட் வந்தது அப்படின்னா வீடியோ கால் மூலியமாகவும் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லிக் கொடுப்பேன். எந்த இடத்த டவுட் வருதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து வீடியோ கால் மூலியமாகவும் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம வந்து ஜூம் கிளாஸில் அட்டன் பண்ணலை, வாட்ஸ்அப்லேயே வந்துட்டு நம்ம வந்து ஆன்லைனில் வீடியோ கால் மூலியமாகவே அப்படி தான் நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து என்னோடய சேனலை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் நீங்கள் இதிலே கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்கும் இந்த டவுட்டை நான் வந்து கிளியர் பண்ணுவேன். இப்போ பட்டி பீஸ் வந்து நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு எப்பயுமே வந்து 6 இன்ச்சு உயரமும் நம்மளுக்கு வந்து 10 இன்ச்சு அகலமும் இருந்தால் போதும். பட்டி பீஸ் வந்து நம்ம ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஸோ நம்ம பட்டி பீஸ் வந்து ஜாயின் பண்ணுற இடத்துல இருந்து ஒரு 3 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு அப்படியே 1 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரியே நீங்கள் மார்க் பண்ணுங்கள். உங்களுக்கு பட்டி பீஸான அளவு
வந்து கரெக்டாக வந்துடும். இந்த ஷேப் வந்து உங்களோட ப்ளவுஸோட ஷேப்புக்கு எல்லா எல்லா அளவுகளுக்குமே வந்து இது வந்து செட் ஆகும். இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்றவங்களும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணலாம். வேறு ஏதாவது பேட்டர்ன் வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான பேட்டர்னை உங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோவிலே நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோவை நான் இன்னும் தெளிவாக வந்து அடுத்தடுத்த ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச்சிங் பண்ணும்போது காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோஸ் எல்லாமே டிசைன் பண்ணுற ப்ளவுஸ் வீடியோஸ் வந்து வந்துகிட்டு இருக்கும். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். உங்களுக்கும் நிறைய டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.